ஹே, சரவணன் சந்திரனோட பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கதையை இன்றைக்கி படிக்க போகிறேன். இதை அவர் எந்த ஆன்லைன் இதழில் எழுதினாருன்னு தெரியல. நான் படித்தது அவரோட ஃபேஸ்புக் பேஜில். கதையோட பேர் பாக்ஸ். சந்தையில் அவர் ஒரு புரியாத புதிர். எந்த நேரத்தில் எதை தூக்கி அடிப்பார் என்றே யாருக்கும் தெரியாது என்கிற கணக்காய் இறுக்கமாய் அமர்ந்திருப்பார். சந்தையில் இருக்கிற அநேக வியாபாரிகளுள் அவருமே மிக முக்கியமானவர். ஒரு சிட்டிகைக்கு மேலாக முதன்மையானவரும் கூட. ஒரு நாளைக்கு குறைந்தது 20 பெட்டி சரக்கையாவது விற்று தீர்த்து விடுவார். அவர் ஒய்யாரமான மேடையில் நாற்காலியை போட்டு அமர்ந்திருப்பார். கீழே அவருடைய உதவியாளர்கள் இருவர் விற்பனையில் ஈடுபடுவார்கள். பொருள் எடுக்கிறவர்கள் வந்து நின்று 400 ரூபாய்க்கு மேல் தருவீங்களா என கேட்டால் உதவியாளர்கள் மேலே அமர்ந்திருக்கிற உரிமையாளரை ஏறிட்டு பார்ப்பார்கள். சரி என்கிற மாதிரி தலையை ஆட்டுவார். இல்லாவிட்டால் உதட்டை பிதுக்கி கையை காட்டில் ஆட்டி காட்டுவார். அதை வைத்தே பேரத்தை முடிப்பதா இல்லையாவென உதவியாளர்கள் முடிவெடுப்பார்கள். காசை வாங்கி அவரது கையில் கொடுப்பார்கள். 5 ரூபாய் 10 ரூபாய் என எல்லா வகையான சில்லறை நோட்டுகளையும் வைத்திருப்பார். அவரிடம் சில்லறை இல்லை என்கிற பேச்சிற்கே இடமில்லை. அதே மாதிரி கால்குலேட்டரில் மிகச்சரியாக கணக்கு பண்ணி தன்னுடைய தொகையை எடுத்துக்கொள்வார். அவரிடம் சில்லறை இல்லை, 40 ரூபாய் நாளைக்கு தரேன் என்கிற பேச்சிற்கே இடமில்லை. அவரும் யாருடைய பணத்தையும் கூடுதலாக வைத்துக்கொள்ள மாட்டார். அதேபோல் அவருடையதையும் யாருக்கும் விட்டு தருவதில்லை. அதே மாதிரி பொருளும் எடையும் தரமாக இருக்கும். ஒரு வகையில் தங்கத்தை விற்கிற மாதிரியான நூல் பிடித்த வியாபாரம். மற்ற கடைக்காரர்கள் பாக்ஸு எப்போ மூஞ்சி தூக்கிட்டே உட்காந்துருப்பான், மனசுனா அவன்கிட்ட போய் வியாபாரம் செய்வீங்களா, விலங்குமா வியாபாரம் என்பார்கள் குசுகுசுவென. சத்தமாய் கூட அதை அவர்களுக்கு சொல்ல அச்சம் இருப்பதையும் கண்டு கொண்டேன். அதென்ன பாக்ஸ்? என் தலைக்குள் அது நீண்ட காலமாகவே கடற்சுழியைப் போல் சுழன்று கொண்டிருந்தது. வேறு யாரிடமும் அதை பற்றி கேட்கவில்லை. பொதுவாய் சந்தையில் தேவைக்கு அதிகமான விஷயங்களை யாரிடமும் சொல்லாதே, தேவைக்கு அதிகமான விஷயங்களை நீயும் யாரிடமும் கேட்காதே என நான் எழுதிய வரிகளை அடியொற்றியே நடைபோடுவேன். ஏற்கனவே பல தடவை எழுதியதைப் போல் சத்தமே இல்லாமல் வியாபாரத்தை முடித்துவிட்டு திரும்புகிற ஆள் நான். ஆனால் தூரத்திலிருந்து அவரையே கண்காணித்து கொண்டிருப்பேன். நாம் உலகத்தை கண்காணிக்கிற மாதிரி நம்மையும் அது கண்காணிக்கத்தானே செய்யும். உலகம் ஒரு வகையில் கண்ணாடி தானே. என்னை அவருமே கண்காணித்து கொண்டு இருக்கிறார் என்பதை ஒரு நாள் கண்டு கொண்டேன். அன்றைக்கு சந்தை கிரிக்கெட் விளையாடுகிற மைதானத்தை போல் வெறிச்சோடி கிடந்தது. உதவியாளர்கள் இல்லாமல் அவர் மட்டும் மேலே அமர்ந்திருந்தார். அவரிடம் பொருளை எடுத்துவிட்டு விலையை கேட்டபோது, அது கிடக்கட்டும், ஆமாம், சின்ன வயசுலேருந்தே இப்படி அமைதியாக இருக்கிறது தான் உங்கள் சுபாவமா என்றார். அவர் அப்படி பேச துவங்கியதே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இல்லை, முன்னாடியெல்லாம் லொடலுடன் பேசிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் அமைதியாக இருக்கணும்னு தோணுச்சு, பேசுகிறத குறைச்சிட்டேன் என்றேன். வியப்பான முகக்குறியை என்னை நோக்கி காட்டிவிட்டு, சபாஷ், அப்போ வாழ்க்கையில் நிறைய அடி வாங்கியிருப்பீங்க அப்படி தானே என்றார். ஆமாம் என தலையை மட்டும் மாட்டினேன். சிரித்தபடியே, இந்த தொழில் மட்டும்தானா, இல்லை வேறு தொழிலும் இருக்கா என்றார். எழுதுவேன், அதுலேயும் கொஞ்சம் காசு வரும், ஆனால் ரொம்பலாம் இல்லை, மன திருப்திக்காக செய்கிறது என்றேன். அடி சக்க, கதை புத்தகமா? ஆமாம், காசை விடுங்க, மனுஷன் மன திருப்திக்கு ஏதாவது செய்யணும்ல என்றபோது ஆமாம் என தலையை ஆட்டினேன். இதுக்கும் தலையாட்டு தானா? பேசுனா வாயிலிருந்து முத்து வந்துருமோ? அது சரி, கதை எழுதணுன்னா மனுஷங்களை அமைதியாக கண்காணிக்கணும்ல, சரியாகத்தான் செய்கிறீங்க, எனக்கு என்ன தெரியும், தற்கொலை பையன் நான் என்றார். அதற்கடுத்து அங்கே போகும்போதெல்லாம் எனக்கு மட்டும் கூடுதலாக சிறு புன்னகையை தருவார். ஒரு நாள் சந்தைக்கு எதிரே இருக்கிற சந்தில் இருளிற்குள் நடந்து கொண்டிருந்த போது எதிரே அவர் வருவதை கவனித்தேன். என் அருகில் வந்து நின்ற அவர், எதிரவர என்னோட கதையையும் ஏதாச்சும் புத்தகத்தில் எழுதுங்க என இயல்பாக பேச்சை துவக்கினார். இருவரும் தேநீர் கடை ஒன்றின் ஓரமாக ஒதுங்கினோம். என்னோடு அவர் அப்படி நின்று கொண்டு இருப்பதையே பலர் ஆச்சரியமாக பார்த்தனர். சுற்றிலும் நிகழ்ந்த மீன் பாடுகளுக்கு ஊடாக அவர் தனது கதையை சொல்ல துவங்கினார் என்னிடம். என்னோடய சொந்த ஊர் தெக்கத்தி பக்கம். எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே செத்து போயிட்டார். அப்போ 15 வயசு. அம்மாவும் ஒத்தையாள். எனக்கு அடுத்து 2 பொடுசுக. சொந்தத்தில் எல்லாம் போய் கையேந்தி பார்த்தா எங்கள் அம்மா யாரும் கஷ்டத்துக்கு கொடுத்து உதவலை. தினமும் நைட்டு முழுக்க உட்காந்து அவமானப்பட்டதை நினச்சி அழுதுகிட்டே இருப்பாள் என சொல்லிவிட்டு கண்களை துடைத்து விட்டு யாரும் பார்க்கிறார்களா என நோட்டமும் விட்டார். பிறகு, அப்போ எங்கள் தாய் மாமா 1978 200 ரூபாயை என் கையில் வச்சு, இதை வச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் போய் பொழைச்சி முன்னேறி வந்துரு, இதுக்கு மேலே கொடுக்க என்கிட்டையும் ஒன்றும் இல்லை,
இருக்கிற குந்துமணி தங்கத்தையும் விற்று தான் இதையே உனக்கு தரேன். எப்படியாச்சும் குழைச்சி வந்து நான் சாகிறதுக்குள்ளே இந்த ஊரில் நீயும் ஒரு ஆள்னு காட்டிடு தாய்மாமனுக்கு. அதை மட்டும் செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லி என்னை மெட்ராஸுக்கு ரயில் ஏற்றி விட்டார். எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுன்னு எந்த துப்பும் இல்லாமல் தான் சென்னையில் வந்து இறங்கினேன் என்றார். ரயில் நிலையத்தில் இறங்கிய அவர் பொடிநடையாக மீன் சந்தைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அங்கே இருக்கிற கூட்டமும் பரபரப்பும் அவருக்கு பிடித்து போய்விட்டது. அங்கே வயிற்றுப்பாடு தடிந்துவிடும் என்றுமே நம்பிக்கை கிட்டிவிட்டது. ஆரம்பத்தில் சரக்குகளை ஏற்ற இறக்க என கைக்கு கிடைத்த அத்தனை வேலைகளையும் செய்திருக்கிறார். சாலையில் கிடைத்த இடைவெளிகளில் பெருச்சாளிகளோடும் நாய்களோடும் இணைந்து தூங்க பழகி கொண்டார். பல வருடங்களை சுமக்கூலியாய் அப்படியே ஓட்டியிருக்கிறார். கையில் வர காசு எனக்கே பத்தலை, ஆனாலும் வாயை கட்டி வைத்து கட்டி வீட்டுக்கும் மணியாடு அனுப்பிவிடுவேன் என்றார். அப்போதுதான் புதிய வியாபாரம் ஒன்று அந்த சந்தைக்குள் ஒளிந்திருப்பதையும் கண்டிருக்கிறார். அந்த காலத்தில் இப்போ மாதிரி தெர்மோகால் பாக்ஸ் இத்தனை மலிவா சல்லிஸாக கிடையாது. அன்றைக்கெல்லாம் அது விலை கூடின சமாச்சாரம், தட்டுப்பாடாகவும் இருக்கும். மீன்களை ஊருக்குள்ளேருந்து அதில் போட்டு தான் அனுப்புவாங்க. அதில் பிஞ்ச பெட்டிகளை குப்பையில் போட்டுருவாங்க. நான் அந்த பெட்டிகளை எடுத்து தேப் போட்டு ஒட்டி மறுபடியும் பயன்படுத்துகிற பெட்டியாக மாற்றிடுவேன். அதை கொண்டு போய் மறு விலைக்கு விற்றுருவேன். சில நேரங்களில் மீன் கடைகளுக்கு போய் கெஞ்சி கூத்தாடி அந்த பெட்டிகளை சொற்ப விலை கொடுத்து வாங்கிட்டு வருவேன். அப்போல்லாம் என் பேர் என்ன தெரியுமா? பாக்ஸ் பாண்டியன் என்றார். பழைய தெர்மாக்கோல் பெட்டிகளை வெட்டி ஒட்டி தேற்றி விற்பதில் அவர் விற்பனரே ஆகிவிட்டார். பாக்ஸ் பாண்டியனிடம் போடால் எந்த அளவு பெட்டி வேண்டுமெனாலும் கிடைக்கும் என்றுமே பெயரெடுத்து விட்டார். ஆனால் அவருக்குள் ஒரு குறை இருந்தபடியே இருந்திருக்கிறது. சந்தையில் இப்படி போய் கையேந்து நிற்கிறதால மதிக்கவே மாட்டாங்க. எல்லாம் பாக்ஸு அப்படின்னு எகத்தாளமாக கூவி கூவி ஒரு கட்டத்தில் பாண்டியன்கிற பேரே காணாமல் போயிடுச்சு என்றார். பிறகு இன்னொரு அவமானத்தையுமே சந்தித்திருக்கிறார். அவர் இப்படி குப்பையில் பெட்டிகளை பொறுக்குவதை பார்த்துவிட்ட அவருடைய ஊர்க்காரர் ஒருத்தர் ஊரில் போய் எல்லோரிடமும் சொல்லிவிட்டாராம். அவன் ஊரில் போய் சென்னையில் குப்பை பொறுக்குன்னு சொல்லி வச்சிட்டான். ஊருக்கு ஒரு கொடைக்கு போனப்போ பழைய பாக்ஸ் ஒன்றை தூக்கி காமிச்சு என்னை எங்கள் சொந்தக்காரங்க கிண்டல் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு எங்கள் அம்மா கிடந்து அழுவுது. என் தாய்மாமா தான் சொன்னார், ஏன் குப்பை பொறுக்குன்னா என்னாவும், குப்பையில் தங்கம் கிடந்தால் வேணாம்னு சொல்லிடுவியா அப்படின்னு எங்கள் அம்மாவை பார்த்து கேட்டார். அது பட்டுன்னு அழுகையை நிறுத்திடுச்சு. அப்புறம் நான் உட்காந்து தெர்மாகால் பாக்ஸ் ஊற்றி எல்லாத்தையும் விலைக்கு சொன்னதுக்கப்புறம் தான் சாந்தமாச்சு என்று சொல்லிவிட்டு எதையோ நினைத்து சிரித்து கொண்டார். கர்ப்பத்தை முகமாக வைத்துக்கொண்டு ஊரில் என்ன குப்பை பொறுக்கணும்னு சொன்னான்ல, பாக்ஸை தூக்கி காட்டி ஏகடையும் பேசினானுங்கள்ல, அப்புறம் நல்லா வளர்ந்த பிறகு கோவில் கூட ஊர் திருவிழாவுக்குன்னு எல்லா விசேஷத்துக்கும் பழைய தெர்மாக்கோல் பாக்ஸில் இனிப்பை வாங்கி அடுக்கி அனுப்பி வைப்பேன். சொன்னவன் வீட்டு விசேஷத்துக்குமே ஒரு நாள் பழைய பாக்ஸ் நிறையா மைசூர்பா வாங்கி அடுக்கி அதோட கொஞ்சம் மொய் பணத்தையும் வச்சு அனுப்பினேன். நேரில் பார்த்தப்ப மன்னிச்சிருமாப்பில் அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டான் என்றார். பாக்ஸ் வியாபாரத்தில் அவருக்கு ஊர்க்கடலோரம் இருந்து மீன் வியாபார தொடர்பு கிடைத்திருக்கிறது. அதை கெட்டியாக பிடித்து கொண்டு சின்னதாகி ஒரு கடையை போட்டு அதுவரை இருந்த அனுபவங்களின் துணையோடு மீன் வியாபாரத்தை துவக்கிவிட்டார். அதற்கடுத்து அவர் தொட்டதெல்லாம் பொன்தான். குப்பையிலிருந்து உருவான அவருக்கு தொழில் சுத்தம் என்பது நன்றாக தெரிந்திருந்தது என்பதால் மற்றவர்களை விட வியாபாரத்தில் மிகச் சிறப்பாகவே செயல்பட்டு இருக்கிறார். இவரின் வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்பட்டவர்கள் நுட்பமாக அவமானப்படுத்தும் காரியத்திலும் இறங்கியிருக்கிறார்கள். நான் நல்ல மாதிரியாக வெள்ளையும் சொல்லியமால இருப்பேன், எல்லாம் பாக்ஸுன்னு பழைய மாதிரியே கூப்பிட்டு அவமானப்படுத்துறது. நானும் பொறுத்து பார்த்தேன். ஒரு நாள் சந்தையில் அப்படி கூப்பிட்ட முக்கியமான வியாபாரி ஒருத்தரை எல்லாரும் முன்னாடியும் வச்சு கன்னத்தில் சப்புன்னு ஓங்கி அரைச்சிட்டேன். இனிமே எவனாச்சும் பாக்ஸுன்னு சொன்னீங்க குத்தி வகுந்துருவேன் சொன்னேன். எல்லா பயலும் என்கிட்ட அப்போ இருந்த வெள்ளத்தை பார்த்து பயந்து நடுங்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒதுங்கிட்டாங்க, நானுமே ஒதுங்கிட்டேன். அதுக்கடுத்து நானாச்சு என் வியாபாரமாச்சுன்னு அமைதியாக உட்காந்துட்டேன் என்றார். அவருக்கு பையனும் பெண்ணும் இருக்கிறார்கள். தங்கைகளை ஏற்கனவே நல்ல மாதிரியாக கட்டி கொடுத்து விட்டார். தங்கை பிள்ளைகளுக்குமே இப்போது அவர்தான் எல்லாவுமாக இருக்கிறார். தாய்மாமன் இறந்தபோது ராஜாக்கள் போகிற பூப்பல்லக்கில் வைத்து தூக்கி போட்டு ஊரையே அசரடித்திருக்கிறார். ஊர் கோவில்களிலெல்லாம் உபயதாரர் பாண்டியன் என்கிற பெயரை எழுதி வைத்திருக்கிறார்கள். கடைசியாக சாகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு நல்ல நகை நட்டாக வாங்கி கொடுத்தேன். சின்னதாக ஒரு தெர்மாகோல் பாக்ஸ் வாங்கி அதில் போட்டு கொடுத்தப்ப கண்ணை சுருக்கி என்னை பார்த்து சிரிச்சிட்டே சொன்னான் எங்கள் அம்மா, குப்பையில் தங்கத்தை போட்டு கொடுத்து குத்தி காட்டுறியாக்கும் சொன்னான் என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டார். அவர் ஒரு வகையில் இப்போது நிறைவையும் எட்டிவிட்டார். திடீர்னு ஒரு நாள் பழைய பாக்ஸ்களை முன்னை போல் வாங்க துவங்கியிருக்கிறார். வீட்டில் பிள்ளைகள் எதுக்கு இந்த வேண்டாத வேலை என கேட்டபோது,
ஒரு காலத்தில் எல்லோரும் அவமானப்படுத்துறதால நானுமே பாக்ஸை மனசார கொஞ்சம் அவமானமாக நினச்சிட்டேன். ஆனால் இன்றைக்கி நிமிர்ந்து நின்ற பிறகு பாக்ஸ் பாண்டியன் அப்படிங்கிற பேரை பெருமையாக நினைக்கேன். ஏனோ எனக்கு இப்போ மறுபடியும் பழைய மாதிரி பாக்ஸ் வியாபாரம் பண்ண பிடிச்சிருக்கு. சந்தையில் கூட பழைய மாதிரி என்னை யாராச்சும் கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு இப்போல்லாம் அடிக்கடி தோணுது. அது குப்பை இல்லை, தங்கம் அப்படின்னு ஊர் அறியட்டும். அதை அவமானமாக நானுமே ஒரு காலத்தை நினச்சதுக்கு அது பரிகாரமாக இருக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதன்படி இப்போதும் அந்த பழைய பாக்ஸ் வியாபாரத்தை பெயரளவில் தொடர்கிறார். இந்த கதையை என்னிடம் சொல்லிவிட்டு கடந்து போன அவரையே பார்த்து கொண்டு நின்றேன். ஏதோ உந்தி தள்ளியது உள்ளுக்குள். அவரை நோக்கி, இல்லை பாக்ஸு என்றேன். சடக்கென திரும்பி பார்த்த அவர் முதலில் வினோதமான முகக்குறியை காட்டினார். பின்னர் தன் முன்னம்பற்கள் வெளியே தெரிகிற மாதிரி அட்டகாசமாக சிரித்தார். தெர்மோகோல் பாக்ஸை போலவே பளீர் வெண்மை.